ஈவினிங் டைமில் விளக்கு ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விளக்கு ஏற்றின அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியை வந்து கொடுக்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் வந்து கேட்குறாங்கன்னு தண்ணியை கொடுக்கக்கூடாது. பால் தயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்த கொடுக்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் உப்பு கேட்குறாங்கன்னு கொடுக்கக்கூடாது. அரிசி கேட்குறாங்கன்னு கொடுக்கக்கூடாது. பருப்பு கேட்குறாங்கன்னு கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஊறுகாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது கேட்குறாங்கன்னா, நைட் டைமில் விளக்கு வச்ச உடனே இதை கொடுக்காமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம். முக்கியமாக வெள்ளிக்கிழமை ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பாக்கெட் உப்பு வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். இது கல் உப்பாக இருப்பது சிறப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம துடைக்கும் போது டெய்லி ரெண்டு வேளை துடைக்கிறது விசேஷம்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் நம்ம எப்பெல்லாம் மாப் போடுறோமோ அந்த டைமில் வந்து உப்பு போட்டு மாப் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, அங்கே வந்து முறம் தொடப்பம் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வச்சுருப்பாங்க. அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கோங்க. ஒரு எல்லோ கலர் பல்பு ஒரு விளக்கு ஏற்றுற மாதிரி அந்த தன்மையை அங்கே வச்சுக்கோங்க. விளக்கு ஏற்றுற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அங்கே விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னாவே, இல்லை விளக்கு எரியுது எல்லோ கலர் பல்பில் விளக்கு எரியுதுன்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி தென்மேற்கு பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து தொடப்பம் முறம் அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்காமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க. வெயிட் வைங்க, தப்பு கிடையாது. ஆனால் தொடப்பம் முறம் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை அந்த இடத்துல வைக்கிறது சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்காதுன்னு சொல்லலாம். சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கறது விசேஷமான ஒரு நிகழ்வை கொடுக்கும்னு சொல்லலாம். வர்ற சுமங்கலிகளுக்கு தண்ணி கொடுங்க. அதுவும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை கூப்பிட்டு வெத்தலை பாக்கு பழம், அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு பணம் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களில் வீட்டை நோக்கி ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னு சொன்னால் இருக்கும்னு சொல்லலாம்.